அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இப்ப நம்ம எங்க நிக்கிறோம்னா தூத்துக்குடி மாவட்ட ஆட்சி தலைவர் அலுவலகத்துக்கு முன்னாடி நிக்கிறோம். எதுக்கான நிக்கிறோம்னா நம்ம தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிச்சிருந்தாங்க. அதாவது பெண் பிள்ளைகளுடைய பாதுகாப்பு பற்றியும் பெண்களுடைய முன்னேற்ற பற்றியும் ஒரு குறும்பட போட்டி தூத்துக்குடி மாவட்டத்துல இன்னைக்கு நடைபெற்றது. இந்த போட்டியில இன்னைக்கு பல்வேறு குறும்படங்கள் அனுப்பப்பட்டது. நகர் திரைப்பட சங்க தலைவர் முருகேசன் அவர்களுக்கும் செயலாளர் அருந்ததி அரசுக்கும் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. முதல் பரிசும் மூன்றாவது பரிசும் கிடைச்சிருக்கு. ஏற்கனவே இவங்க குறும்பட டைரக்டர்கள் பல்வேறு சமூக சிந்தனையோட சிறப்பான குறும்படங்களை தயாரித்து சமூக வலைதளங்களை வெளியிட்டவர்கள். இருவருமே சமூக நிலையில் ஆர்வம் கொண்டவர்கள், சமூக பிரச்சனைக்காக முதல் குரலாக இருப்பவர்கள். இன்றைக்கு இந்த நிகழ்விலே மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் அவர்களும் பெரும் மதிப்புக்குரிய தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித் தலைவர்களும் கலந்து கொண்டு இந்த பரிசனையும் இந்த பரிசு தொகையும் வழங்கினார்கள். முதலாவது பரிசாக 25,000 தொகையும், மூன்றாவது பரிசாக 10,000 தொகையும், இரண்டாவது பரிசாக 15,000 தொகையும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வுக்காக அனைவரும் குறும்படத்தில் நடித்தவர்கள், கலைஞர்கள் அனைவரும் இங்கு சிறப்பாக வருகை தந்து இன்றைக்கு இந்த நிகழ்வு நடைபெற்றது. இந்த பரிசினை வழங்கிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் அவர்களுக்கும் இதில் கலந்து கொண்ட அத்தனை நபர்களுக்கும் முத்துநகர் திரைப்பட கலைஞர்கள் சங்க சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது இந்த திரைப்படத்தை பற்றி நமது முத்துநகர் திரைப்பட சங்க செயலாளர் முதல் பரிசு வென்ற திரு அருந்ததி அரசு இப்பொழுது இந்த திரைப்படத்தினுடைய இந்த குறும்படத்தினுடைய நோக்கம் பற்றியும் நம்மளிடம் பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலே இன்றைய நாள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு எனக்கு இருக்குது. எனக்கு மட்டும் இல்லாம எங்களுடைய நீம் பவுண்டேஷனுடைய நிறுவனர் அண்ணன் லூயிஸ் ராஜ்குமார் அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல நடித்த கலைஞர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா இந்த படம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனா அதை விட அந்த கஷ்டத்தை தாண்டி இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்துல ஆட்சி தலைவர்கள், அது மட்டும் இல்லாம சமூக நலத்துறையுடைய அமைச்சர் அக்கா பெருமதிப்புக்குரிய அக்கா கீதா ஜீவன் அவர்களுடைய இந்த தலைமையில இன்னைக்கு நடந்த இந்த சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்வுல எங்களுக்கு தீர்வுங்கிற இந்த குறும்படம் முதலிடம் பெற்றிருப்பது உள்ளபடியே மன மகிழ்ந்த ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த படம் வெறுமனையா ஒரு பொழுதுபோக்கான படம் மட்டுமல்ல, சமூகத்துக்கான சிந்திக்கக்கூடிய தற்போதைய உள்ள ஒரு சூழலை வெளிப்படுத்துற விதமா இந்த படத்தை நாங்க எடுத்திருக்கிறோம். உண்மையிலே இதுக்கு சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. ஏன்னா நிறைய தடைகளை தாண்டி இந்த படம் வந்திருக்குது. யார் மூலியமா இந்த படத்தை வெளியிடணும்னு நினைச்சோமோ, யார் மூலியமா இந்த படத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க நினைச்சோமோ, இப்ப அதே இது அவங்களாகவே இப்ப கூப்பிட்டு இந்த படத்தை வெளியிடுற அளவுக்கு இன்னைக்கு முதல் பரிசு கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு வந்திருக்குன்னா உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலே நம்ம படக்குழுவிற்கும் நடித்த கலைஞர்களுக்கும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் சமூக நலத்துறை அமைச்சர் அக்கா கீதா ஜீவன் அவர்களுக்கும் சமூக நலத்துறை அலுவலர் அவங்களுக்கும் உள்ளபடி அனைவருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கூடுதலா முத்துநகர் திரைப்பட கலைஞர் சங்கத்தினுடைய அண்ணன் தலைவர், பொருளாளர் உள்ளிட்ட மற்ற துணை பொறுப்புல உள்ள அத்தனை பேருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இந்த படம் எடுப்பதற்கு நம்மளுடைய சங்கத்தின் சார்பாக மிகப்பெரிய ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்துல நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் முதல்ல என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமா, அதாவது இந்த குறும்பட போட்டியில முதல் பரிசு வென்ற அருந்ததி அரசு நமது சங்கத்தினுடைய முத்துநகர் திரைப்பட கலைஞர்கள் சங்கத்தினுடைய செயலாளர், அவர் முதல் பரிசை வெற்றி பெற்றிருக்கிறார். அவருக்கு என்னுடைய முதல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த படக்குழுவினருக்கும் நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமா, அப்புறம் இரண்டாவது பரிசு பெற்ற அந்த படக்குழுவினருக்கும் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக நன்றி கலந்த ஒரு வணக்கத்தையும் பாராட்டுகளையும், மேலும் மேலும் அவர்கள் இன்னும் வளரணும் அப்படிங்கிறது எங்களுடைய வாழ்த்துக்களோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமா, எங்கள் சங்கத்தோட அப்பப்போ இணைச்சிக்கிங்க, அந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு வச்சுக்கிங்க. அப்புறம் நான் இந்த படத்தை எனக்கு 3வது பரிசு கிடைத்தது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயமா நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சென்னையிலலாம் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கிறோம். என்னுடைய நீண்ட நாள் நண்பர் மஜித் பாய் எடுத்த திரைப்படங்கள், அந்த குறும்படங்கள் ஒரு 2 படங்கள் வெற்றி பெற்றது. அதுல சென்னையில போய் அவார்டெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இருந்தாலும் இந்த உள்ளூர்ல நம்ம மாவட்டத்துல நாம பிறந்த மண்ணுல
நம்ம அமைச்சர் கையால நம்ம மாவட்ட கலெக்டர் கையால ஒரு 3வது பரிசு வாங்குறோம், ஒரு முதல் பரிசு வாங்குறோம் அப்படின்னா ரொம்ப பெருமையாவே நினைக்கிறேன். ஆனா சொந்த மண்ணுல நம்மளுடைய ஒரு புகழ் கிடைக்கிறது தான் ரொம்ப ஒரு பெருமைக்குரிய விஷயம். அதனால இது மாதிரியான கலைஞர்கள் வளரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம ஏற்கனவே ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த முத்துநகர் திரைப்பட கலைஞர்கள் சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நிறுவி தூத்துக்குடியில இருக்கக்கூடிய கலைஞர்கள் சென்னை, மும்பை எல்லா இடத்துக்குமே பரவலா போகணும் அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கம். அந்த நோக்கம் வெற்றி பெறுவதற்கான ஒரு ஒரு முத்தாய்ப்பா தான் ஒவ்வொரு படியா நாம முன்னேறிக்கிட்டு இருக்கோம். இது மேலும் மேலும் வளரும் அப்படின்னு நம்புறோம். அதுபோக இந்த படத்தை எடுக்கும்போது ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. சரி எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சின்ன கதையை ஒரு 4-5 ஆர்டிஸ்ட்டை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன கதையை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணோம். நல்ல ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைச்சிருக்குது. அதில் நடித்த நடிகர்களுக்கும் அதில் சேர்ந்து பணியாற்றியவர்களுக்கும் அப்புறம் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா நம்ம சீலன் ஸ்ருதி அவர்கள் தூத்துக்குடியில் இந்த மண்ணில் ஒரு கலைஞன் அதுவும் குறும்பட கலைஞனாக இருந்தாலும் சரி, திரைப்பட கலைஞனாக இருந்தாலும் சரி, அவங்கள கிராஸ் பண்ணாமல் போக முடியாது. ஏன்னா அவ்வளோ உதவிகள் பண்ணுவாங்க. அவர்களுக்கு தான் என்னுடைய முதல் நன்றி. அவங்க வில்லனா நடிச்சிருக்காங்க நம்ம பயம் என்கிற படத்துல. அது போக ஜோதி, அப்புறம் ரோசி, அப்புறம் பாண்டீஸ்வரி, அப்புறம் ஜி.கே. சரவணன், இவங்க எல்லாமே ஜெகஜீவன் அவர் வரல, ஜெகஜீவன் இவங்க எல்லாமே சிறப்பாக நடிச்சிருந்தாங்க. இதை ஒரு 3 நாள் ஷூட் பண்ணோம், நல்லபடியா வந்திருக்கு. இதுல பரிசு கிடைத்ததுல பெருமை. இது போன்ற கலைஞர்கள் மேலும் மேலும் வளரணும், நம்ம அடுத்தடுத்த கட்ட நகர்வுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் மீண்டும் இந்த இயற்கையை பிரார்த்திக்கிறேன். அப்புறம் நம்ம கேமரா அவர் மறந்துட்டு பாத்தீங்க, முக்கியமான நாள் அவரை மறந்துட்டேன் நான். ஏன்னா நம்ம எவ்வளவு நாள் பண்ணலாம், அவர் கேமரா சங்கர்னா படம் முடிச்சாதான் அவங்க படம் முடிச்சா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அகன்ற திரைகளை நம்ம போக முடியும். அவரை மறந்துட்டாங்க கடைசியில, மன்னிச்சிருவோம். அதனால கேமரா சங்கர் அவர்களுக்கும், ஆமா கேமரா சங்கர் அவர்களுக்கும் எங்களுடைய குழுவின் சார்பாகவும் சங்கத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு அளித்தமைக்கு மிகுந்த நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.